காதல் காதல் இது காதல் என்பேன். காதலா? அது காக்காடா. நான் அத சொல்லல மச்சி, என்னோட காதல சொல்லிட்டு இருக்கேன். சும்மா லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். அப்படி என்ன பெருசா லவ் பண்ணிட்டேன். சரி, முதல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட எங்க போனேன்? ஆசைதான், எனக்கும் ஆசைதான். என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா அதான் முடியவே மாட்டேங்குது. ஏன் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? அது இல்ல பிரச்சனை. அப்புறம் அவங்க அண்ணன் தம்பி யாராவது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? அது இல்லடா பிரச்சனை. வேற என்ன? அந்த பொண்ணுதான் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அடங்கொய்யால, அப்ப அந்த பொண்ணு ஒன்ன லவ் பண்ணலையா? அதை தாண்டா நானும் ரொம்ப நாளா கேட்டிருக்கேன். நான் ஒன்னு கேட்டா அவ ஒன்னு சொல்றா, இந்தாமா நான் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவ வேற என்னமா சொல்றாடா? வேற என்ன சொன்னா? எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்றாடா. இது ஒரு லவ், இதுக்கு பாட்டு வேற. அடுத்த பேஷண்ட் வா. டாக்டர், எனக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர், இல்லைன்னா நான் செத்துருவேன். ஒய்யால உன்னால நான் செத்துருப்பேன்டா இந்நேரம். எதுக்குடா எப்படி கத்துற? டாக்டர், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல டாக்டர். தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே ஒரே பிரச்சனையா இருக்கு. பசிக்க மாட்டேங்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குது, தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே வலிக்குது டாக்டர். யாருடா அவன்? ஒருவேளை பைத்தியமா இருப்பானோ? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. மண்டையில ஏதாவது பிரச்சனையா? இல்ல டாக்டர் அது இல்ல டாக்டர் அது இல்ல. அப்போ கண்ணில ஏதாவது பிரச்சனையா? இல்ல டாக்டர் அது இல்ல டாக்டர் அது இல்ல. வேற என்னதான் பிரச்சனை? மனசுலதான் டாக்டர் பிரச்சனை. மனசுலையா? அந்த பொண்ணு வேற என் கூட பேச மாட்டேங்கிறா, அது ஒரே ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. தம்பி, அந்த கட்டையர்றா, உனக்கு இனிமேல் ஜன்மத்துக்கு ஃபீலிங்ஸே வராம பண்ணிருந்தா. ஒய்யால அவ இங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தா இவனுக்கு ஃபீலிங்ஸ் வருதா? நீ என்னடா டாக்டர் மாதிரி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? அப்ப இவன் டாக்டர் இல்லையா? டாக்டரா? இவனும் உன மாதிரி ஒரு பைத்தியம் தான். அழகு அழகு அவள் கண் அழகு. என்ன மாப்பிள்ள, பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. தேவதையை பார்த்திருக்கியா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சும்மா அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. செவ செவ செவன சும்மா தேவதை மாதிரி இருப்பா. அப்படின்னா அதை நாங்க அர்ப்பணிக்கிறேன். செருப்பாலே அடிப்போம்னா. இதுக்கு தாண்டா உன்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் குறைய வச்சுக்கூடாது. அது எங்க மாமா பொண்ணுடா. நான் எப்படி உங்க மாமா பொண்ணு எல்லாம் என்னோட தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். சாரி மாப்பிள்ள, சாரி மாப்பிள்ள. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவான் இருக்கேன். நீயும் கூட ஒரே போன் வர மாதிரி எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? அதெல்லாம் ஆகாது மச்சா. இது உண்மையாலுமே எங்க மாமா பொண்ணுதான். சரி, அப்ப போவோமா? A few moments later. எங்கடா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? இந்த வீடு தாண்டா. டேய், இது எங்க மாமா வீடுடா. ஏன்டா உங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு எங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்? என்ன மாப்பிள்ள, உங்க மாமா வேற எங்க மாமா வேறயா? உன் மாமனும் என் மாமனும் வெவ்வேறா? நண்பன் இருக்கான், உயிரத்தான் கொடுப்பான், அவன் தாண்டா. பிளாஷ்பேக். நான் எப்படி உங்க மாமா பொண்ணு எல்லாம் என்னோட தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. என்னமோ செய்தாய் நீ, என்னமோ செய்தாய் நீ. என்னடா ஒரே ஜாலியா இருக்க? பிரேக்கப் ஆயிடுச்சா? அது இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா. ஹெல்ப்பா? நேத்து வாங்க 1000 ரூபாய் என்ன திருப்பி தரல, மறுபடியும் ஹெல்ப் கேக்குறா. ஐயோ, அது இல்ல மாப்பிள்ள, நான் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? போய் அந்த பொண்ணுகிட்டயே சொல்ல வேண்டியது தானே? தனியா போக பயமா இருக்கு மாப்பிள்ள, நீ என் கூட வா. எதுக்கு? அடி வாங்க இருக்கா? அடிக்க வெல்ல மாட்டாங்க மாப்பிள்ள, அது எங்க மாமன் பொண்ணுதான். உங்க மாமன் பொண்ணா? அப்ப நீ தைரியமா உரிமையோடு போய் பொண்ணு கேள்றா. சரி வா போவோம். A few moments later. இந்த பாப்பா, உங்க மாமனை கட்டிக்க உங்களுக்கு சம்மதமா? ஓகே, கட்டிக்கிறேன். சொல்லிட்டாலே இவ காதல. பாப்பா, நீ இவ்வளவு சீக்கிரமா என் மச்சானுக்கு ஓகே சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. மூதேவி, நான் கட்டிக்கிறேன்னு சொன்னது எங்க மாமனடா. உங்க மாமனா? அப்ப இவன் உங்க மாமன் இல்லையா? இவன் யாருன்னு தெரியாதுடா எனக்கு. இல்ல மாப்பிள்ள, எங்க மாம்பொன்னு சொன்னாதான் நீ கூட வருவேன். அதுக்காகத்தான் ஒரு சின்ன பொய் சொன்னேன்.
எவன்டா அது எங்க வீட்டு பொண்ணுகிட்ட தகராறு பண்றது? புரியுடா ஒண்ணு இல்ல. சோழி முடிஞ்சு. அப்புறம் மாப்பிள்ள என்ன பார்க்கவே முடியல? பார்க்க முடியலன்னா போய் கண்டாக்டர் பாடுறா. இல்ல மாப்பிள்ள வெளியே எங்கேயும் பார்க்கவே முடியலன்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் இப்படி கோவப்படுறா? அது சரி, ஏன் சோகமா இருக்க? அது ஒன்னும் இல்லடா, என் ஆள் வேற என் கூட பேச மாட்டேங்கிறா, அதான் ஒரே ஃபீலிங்கா இருக்கு. அவ என் கூட இருந்தா பேச மாட்டேங்கிறா, நான் என்ன உன்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். எது உன் கூட பேச மாட்டேங்கிறாளா? ஏன் ஆள் எதுக்குடா உன் கூட பேசுறேன்? இல்ல மாப்பிள்ள, நான் அப்படி சொல்லல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மாப்பிள்ள. உங்ககிட்ட உன் ஆள் மட்டும்தான் பேசுறது இல்ல, என்கிட்ட எந்த பொண்ணுமே பேசுறது இல்ல. அப்புறம் நாளா ஃபீல் பண்ணா வருஷம் முல்லா ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களாடா? வாடா போய் நாம பொழப்ப பார்ப்போம். பொழப்பா? நமக்கு எதிரா பொழப்பு? நமக்கு எதிரா பொழப்பு? ரீல்ஸ் பார்க்கறது, ஸ்டோரி வைக்கிறது. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவனும் உருப்பட மாட்டா, என்னையும் உருப்பட விட மாட்டா. மாப்பிள்ள இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் ஜோடியா சுத்திட்டு இருக்காங்கடா. சீக்கிரமா நாமளும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஜோடியா போகணும்டா. சும்மா பார்க்கு பீச்சுன்னு ஜாலியா போயிட்டு வரணும்டா. அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, நாம நம்ம வேலையை பார்ப்போம். வேலையா? நமக்கு எதிர வேலை? நீ என்னமோ ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற மாதிரியும், நான் என்னமோ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரியும் வேலையை பார்க்கலாங்கிற. நாமளே வேலை இல்லாம தான்டா வெட்டியே சுத்திட்டு இருக்கோம். வேலை இருந்து பாக்குறவங்களுக்கு தானே ஜாலியா தெரியும், லவ் பண்றவங்களுக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. நீ என்னமோ டெய்லி 4-5 லவ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்து என் கூட எதன் சுத்திட்டு இருக்க. இது வரைக்கும் ஒரு பொண்ணையாவது கரெக்ட் பண்ணி இருக்கிறியா? இந்த லட்சணத்துல எதுக்குடா லவ்வுக்கு அட்வைஸ் பண்ற? அது இல்ல மாப்பிள்ள, நேற்று ஒரு பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுச்சு. ஒருவேளை அது கண்ணு தெரியாத பொண்ணா இருக்குமோ? சரி, யார் அந்த பொண்ணு? அத நீ கூட ஒரு பொண்ணை பாத்துட்டு இருந்தியே. ஆமா, அது எங்க மாமன் பொண்ணு. அந்த பொண்ணுதான். பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. தனியா இருந்து வெறுப்பாகி போச்சு. என்ன மாப்பிள்ள ஒரே சோக பாட்டா பாடிட்டு இருக்க? அது ஒன்னும் இல்ல மச்சி, சின்ன வயசுல இருந்து நான் சிங்கிளாவே இருந்திருந்து எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சுடா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, அவசரப்பட்டு சேர்த்துடாதடா. நான் எப்படா சொன்னா சாக போறேன்னு? நான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன். சூப்பர்டா, நானும் ஆரம்பத்துல இருந்து இது தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல, டீசென்டா இருக்க, அதனால நல்ல பொண்ணா கிடைக்கும். நான் வேணா பொண்ணு பார்க்க சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் ஆல்ரெடி பொண்ணை பார்த்து வச்சுட்டேன். சூப்பர்டா. யாரா அந்த பொண்ணு? வேற யாரு? உன் தம்பிச்சிதான். ஏன் மாப்பிள்ள, உன் தங்கச்சி கட்டிக்க எனக்கு உரிமை இல்லையா? உரிமையா? உனக்கு என்னடா உரிமை இருக்கு? 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கா? பெரிய கார் இருக்கா? பெரிய பங்களா இருக்கா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? வட்டி காட்டுல இருக்கிற உனக்கு என் தங்கச்சி கேக்குதாடா? என் தங்கச்சிக்கு அமெரிக்கால இருந்து ஃபாரின் மாப்பிள்ளைய கொண்டு வந்து இருக்கோண்டா. நீ பார்க்கலாம்டா போற. சில மாதங்களுக்கு பிறகு. சாரி மச்சான், அன்னைக்கு நான் என் தங்கச்சி உனக்கு கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. சாரிடா. ஓகேடா, பரவாயில்ல. இப்போ உன் தங்கச்சி எனக்கு கட்டித்தரையா? அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடா. சரி, பரவாயில்ல விடு. ஆமா, அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு காட்டவே இல்ல. அதோ அவங்க வர்றான் பாரு. என்னடா இது, அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு பதிலா இவனை புடிச்சு கட்டி வச்சிருக்க? நான் எங்கடா கட்டி வச்சேன், அவங்களே பண்ணிக்கிட்டாங்கடா. பணக்கார மாப்பிள்ளை பாக்குறேன்ட்டு கடைசியில இவனை புடிச்சு கட்டி வச்சிருக்கியாடா. என்ன சொல்லுவ, என் உள்ளம் தாங்கல.